வாரத்தில் ஒரு நாள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த மாதிரியான ஹேர் ஆயிலிங், ஹேர் மாஸ்க்கு, ஷாம்பு, கண்டிஷனர் எல்லாமே நான் என்னோட ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயிலிங். நான் இப்போ ரீசெண்டாக நம்மளோட ரோஸ்மெரி ஹேர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளோட ஓன் கிளாசிக் ஃபார்எவர் பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆயில் என்னோட ஹேரை நல்லா டென்சிட்டியாக க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், திக்காக க்ரோ ஆகிறதுக்கு. சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்னோட ஹேரை வாஷ் பண்ணி ஒரு 6 days வந்து ஆகுது. போன சண்டே வாஷ் பண்ணேன், அதோட இந்த சண்டே தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறேன். என் தங்கச்சிக்கும் அன்றைக்கி லீவு சண்டே. ஸோ அவளும் வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் சேம் ரோஸ்மெரி ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருந்தா. 2 பேரும் ஒரு நாள் தான் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால் என் கூட பேசி விளையாடிட்டு இருந்தாவ. ஸோ ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே 2 பேரும் ஒன்றா பண்ணுவோம். ஸோ என்னோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கேர்லி ஹேர்லாம் கிடையவே கிடையாது. இந்த வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, என்னோட ஹேர் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். என் தங்கச்சி ஒரு 4-5 நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீட்லெஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஷாலில் நம்ம ரேப் பண்ணி அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து வரும்னு அந்த வீடியோ பார்த்துட்டு அவளும் ட்ரை பண்ணியிருந்தா. எனக்கும் அவள் தான் போட்டு விட்டுருந்தா. ரிசல்ட்டு செம்ம பயங்கரமாக இருந்தது. கேர்ள்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. இந்த கேர்ள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆகி என்னோட ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வேவியாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. யாராவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஹீட்லெஸ் கேர்ள்ஸ் மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதனால தான் என்னோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வேவியாக இருக்குது. ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 1 week ஆகுது. கேர்ள்ஸும் இருக்கிறதுனால சிக்காகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே பெரிய பல்லு சீப்பை வச்சு சிக் எடுக்கல. எப்போதுமே நான் சிக் எடுத்துகிட்டு தான் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். பட் இந்த மாதிரி முடி கொஞ்சம் கேர்லியாக இருக்கிறதுனால நான் அப்படியே ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் சிக்காச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ நல்லா ஸ்கேல்பில் ஜென்டலாக அப்ளை பண்ணி ஒரு ஜென்டலான மசாஜ் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹேர் லென்த்தில் நிறையவே ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேரு. உங்களுக்கும் ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹேர் வாஷ் பண்ணி முடித்த பிறகு உங்களோட ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த ரோஸ்மெரி ஆயில் என்னோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் லென்த் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர். இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் சில்கியாக ஹேர் இருக்கிறது மட்டும் இல்லை, உங்களோட ஹேருக்கு நல்ல நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கும் க்ரோ ஆகிறதுக்கு. இது கூட நான் செம்பருத்தி பூ, காஞ்ச பூ, என்கிட்ட 5 பூ இருக்குது, அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் பூக்கிற செம்பருத்தி பூ எல்லாமே சாமிக்கு வச்சுட்டு அம்மா எடுத்து வைப்பாங்க, அந்த பூ தான் இது. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக செம்பருத்தி பூ இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லை அப்படியே யூஸ் பண்ணுறத விட செம்பருத்தி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஜெல் வந்து வைக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த அடுப்பில் வந்து ரொம்ப திக்காகிறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் துணியில் போட்டு கஷ்டப்பட தேவையில்லை. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி கூட பேசிகிட்டே ஸ்டவ்வை ரொம்ப நேரம் விட்டுட்டேன். ஸோ ரொம்ப ஜெல் வந்து திக்காகிடுச்சு. அதனால ஒரு மஸ்லின் கிளாத்தில் இல்லைனா ஒரு வெள்ளை துணியில் போட்டு இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திக்கான ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து கிடச்சிரும். நம்மளோட பழைய வீடியோஸில் எப்படி இந்த மாதிரி கஷ்டப்படாமல் ஃப்ளாக்ஸீட் ஜெல் எடுக்கலாம்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணால் அது கூட செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரொம்ப திக்கான சூப்பரான ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை இப்படியே கூட ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேக்கா பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் இப்போ எனக்கு இருக்க ஒர்க் ஷெடியூலில் என்னால் வீக்லி 2 தடவை 3 தடவைலாம் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்குது. எப்போயாவது ஒரு தடவை தான் நான் ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவேன். டேண்ட்ரஃப் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஷேக்கா பவுடரையும் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இது வெறும் ஷேக்கா பவுடர் கிடையாது. இதில் ஒரு 10 to 15 இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம கிளாசிக் ஃபார்எவர் ஷேக்கா பவுடரில் ஆட் பண்ணியிருப்போம். அவரி, மருதாணி, நெல்லிக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால இது எனக்கு 2 in 1 இருக்கும். ஷேக்கா மாதிரி ஹேரை கிளென்ஸும் பண்ணும், அதே சமயம் ஹேர் மாஸ்க்காகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ரொட்டீன் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வெறும் ஷேக்கா இல்லாமல் இந்த மாதிரி ஹெர்பல் ஷேக்கா பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய ஹேரில் இருந்துக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஷேக்கா பவுடர் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம செஞ்சு வச்ச ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் ஷேக்கா பவுடரில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட கருவேப்பிலை பவுடர் இருக்குது, கரிசலாங்கண்ணி பவுடர் இருக்குது, இல்லை ஹைபிஸ்கஸ் பவுடர் இருக்குன்னு ஹெர்பல் பவுடர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு பிசுலாம் ஹேர் மாஸ்க்கு பிடிக்காதுன்னா வெறும் ஃப்ளாக்ஸீட் ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொன்று 2 in 1 இருக்கும். ஹேர் மாஸ்க்கு ப்ளஸ் ஷேக்கா யூஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்போ ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்பில் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஃப்ளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணால் வீடியோஸில் காமிக்கிற மாதிரி ரிசல்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாரோட ஹேர் டைப்பு ஒன்று கிடையாது. பட் நீங்கள் ஃப்ளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் ஓரளவுக்காச்சும் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து உங்களுக்கு இன்னுமே சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கிறதுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பிகாஸ் வெறும் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லில் வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்லி வாட்டர் இல்லையா, ஸோ அதனால் அந்தளவுக்கு சில பேரோட ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சர் வந்து இருக்காது. ஸோ நான் பண்ண மாதிரி ஹைபிஸ்கஸ் இல்லை கூட ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும்.
நான் என்னோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் லென்த் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிடுவேன். இன்றைக்கி ஷேக்காக போட்டதுனால எனக்கு நிறைய ஷாம்பு வந்து தேவைப்படாது. ஸோ கொஞ்சோண்டு ஷாம்பு நான் நம்ம கிளாசிக் ஃபாலோவர்லேருந்து ரைஸ் ப்ரோட்டீன் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறேன். இதான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம கிளாசிக் ஃபாலோவர்லேருந்து நேச்சுரல் ஹேர் கண்டிஷனர் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஹைபிஸ்கஸ் அண்ட் கெரட்டின் வந்து இருக்குது. ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அண்ட் டேமேஜ் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது. இன்னொன்று கம்ப்ளீட்லி நேச்சுரல். உங்களுக்கு ஸ்கேல்பில் பட்டால் கூட எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இதை நம்ம கிளாசிக் ஃபாலோவரோட நியூ லான்ச்சு வெப்சைட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் தான் டைம் கிடைக்குது. அந்த டைமில் ஒரு ப்ராப்பரான ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த ரொட்டீன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ப்ராப்பரான ஹேர் ஆயிலிங், ஹேர் மாஸ்க்கு, ஷாம்பு, கண்டிஷனர் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக உங்களோட ஹேர் வந்து செம்ம ஹெல்த்தியாக சூப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஓன் கிளாசிக் ஃபாலோவரோட ப்ராடக்ட்ஸ் தான். ஹேர் ஆயில், ஷேக்கா பவுடர், ஷாம்பு, கண்டிஷனர் எல்லாமே நம்மக்கிட்ட 100% நேச்சுரலான ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் யாருக்காச்சும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வேணும், கெமிக்கல்ஸ் இல்லாமல் அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். நீங்கள் டேரெக்டாக போய் நம்மளோட வெப்சைட்லேயே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே ரொட்டீன் ஆனால் உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். பாய்.